பேராசையால இறந்த நாம 5 பேரும் புதையல் பெட்டகத்தோட சாவி நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நாம ஆவிகளா இருக்க முடியும். இதுதானே விதி. ஆமா, சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. இல்லப்பா, என்கிட்ட இல்ல. என்ன சொல்றீங்கண்ணே? சாவி உங்ககிட்ட இல்லையா? ஆமாப்பா, நம்ம புதையலை எடுக்கிறதுக்காக கௌரின்னு ஒரு சின்ன பொண்ணு அவள மாதிரியே இன்னும் 3 குழந்தைகளோட இந்த காட்டுக்கு வந்திருக்காப்பா. அவ எப்படியோ என்னோட இருப்பிடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்து என்னோட தாக்குதலையும் முறியடிச்சு என்னையும் தோக்கடிச்சு என்னோட சாவியை பிடுங்கிட்டாப்பா. என்னென்ன கதை சொல்றீங்க? ஒரு சின்ன பொண்ணு சகல சக்திகளும் படைச்ச உங்களை எப்படின்னு தோக்கடிச்சா? அவ பாக்குறதுக்கு தாடா சின்ன பொண்ணு, ஆனா அவ செய்யறதெல்லாம் பெரிய பெரிய வேலை. அவகிட்ட ஏராளமான மந்திர சக்திகள்லாம் இருக்கு. என்னாலேயே அவளை வெல்ல முடியாதப்போ நீ எல்லாம் அவளை எப்படி சமாளிக்க போறியோ? எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. உன்னை எச்சரிக்கை பண்ணதான் நான் இங்க வந்தேன். நான் மோட்சம் அடைஞ்சிட்டேன், வர்றேன். நான் பூமிக்குள்ள இருந்தா தானே அந்த கௌரி என்ன தேடி வருவா. நான் வானத்துக்குள்ள போயிட்டா எப்படி என்ன தேடி வருவா? ஆஹா ஆஹா, இரண்டாவது ஆவி இடத்தை மாத்திடுச்சு. கௌரி பழைய இடத்துல போய் பார்த்துட்டு ஏமாற போறாளே. இப்ப என்ன செய்யலாம்? கௌரி கிட்ட போய் சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம். இப்ப போய் சொன்னா ஆவி மறுபடியும் இடத்தை மாத்தினாலும் மாத்திரும். கௌரி பழைய இடத்துக்கே போகட்டும், அப்புறம் போய் சொல்லிக்கலாம். அதுதான் நல்லது. ஜனனி கண்ணா, கபாலிகா தெய்வம் சொன்ன மாதிரி உன் ஜாதகத்தை ஒத்த ஜாதகம் உள்ள அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறேன். அந்த குழந்தைய கொண்டு வந்து கபாலிகாவுக்கு பலி கொடுத்து உன்னை மீட்கிறேன். முக்காலத்தையும் தன் மூளையில் பதிய வைத்துள்ள எனதருமை கருமை துகிலே, என் மகள் ஜனனியின் ஜாதகத்தை ஒத்த ஜாதகமுடைய குழந்தை எங்கே வளர்கிறது என்று காட்டு.
என்னம்மா என்னாச்சு? ஐயோ, நான் கேட்டாலும் இவ காதுல விழாதே. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஏதாவது கனவு கண்டியா? ஒண்ணு இல்லடா, தூங்கு. படுத்துக்கம்மா, படுத்துக்க. என்ன இது? ஜனனியோட ஒத்த ஜாதகம் உள்ள பொண்ணு இப்படி ஊனமா பிறந்திருக்காளே. ஊனத்தோட இவளை எப்படி கடவுளுக்கு நான் பலி கொடுக்க முடியும்? அது தெய்வ குத்தாயிடுமே. இப்ப என்ன செய்யலாம்? தத்தி சொல்லுமே இதுக்கு தகுந்த வழி. நாம எதுக்காக கவலைப்படணும்? உடனே கேட்கலாம். பேசும் கிளியே, நான் போற்றும் தெய்வமே. ஐஸ் வைக்காத, ரெக்க நினைஞ்சா பறக்க முடியாது. விஷயத்தை சொல்லு. நான் என் மக ஜனனிய பில்லி சூனியத்தினால இழந்த கதையெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். ஆமா தெரியும். என்னால என் மக ஜனனிய மறக்க முடியல. அவளை மீண்டும் உயிரோடு கொண்டு வரணுங்கிறதுக்காக கபாலிகா தெய்வத்துக்கிட்ட வழி கேட்டேன். அதுக்கு கபாலிகா, உன் மகளோட ஜாதகத்தை ஒத்த ஜாதகம் உள்ள ஒரு உயிரை எனக்கு பலி கொடு, உன் மகளை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லுச்சு. சொல்லிடுச்சுல, அப்புறம் என்ன? கொடுத்துட வேண்டியதானே? ஆனா அதுல ஒரு சிக்கல். எனக்கு விக்கல் வந்தப்பவே உனக்கு ஏதோ சிக்கல் வந்துருச்சுன்னு நினைச்சேன். அது சரியா போச்சு. என்ன சிக்கல் சொல்லு. இப்ப நான் பலி கொடுக்க வேண்டிய பொண்ணு கண்ணு தெரியாதவளாவும் வாய் பேச முடியாதவளாவும் இருக்கா. ஊனமா இருக்கிற பொண்ண நான் எப்படி கடவுள் கபாலிகாவுக்கு பலி கொடுக்க முடியும்? இதுதான் என்னோட சிக்கல். உனக்கு இருக்கிற சக்திக்கு இத சிக்கல்னு சொல்றதே வெட்கக்கேடு. ஒன்னு செய். சொல்லு, செய்றேன். அப்போ நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி, போயிட்டு வா. ஜனனி, உன் விடுதலை ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. மறுபடியும் இந்த உலகத்துல நீ சந்தோஷமா வாழத்தான் போற.
நான் தான் பாலு. நீயா? என்ன இந்த நேரத்துல என்ன மட்டும் எழுப்புற? ரெண்டாவது சாவியை பத்தி என்கிட்ட மட்டும் சொல்ல போறியா? சொல்லு. நம்ம 2 பேரும் புதையல் எடுத்துட்டு ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலாம். கமான் இங்க சொல்லு. நானே பேராசை பூதம், நீ எனக்கே பேராசை காட்டுறியா? நான் வந்தது 2வது சாவியை பத்தி சொல்றதுக்கு இல்ல ராசா, முதல் சாவியை வாங்குறதுக்கு. உன் கழுத்துல தொங்குதே சாவி, அத குடு. என்னது? சாவியை குடுக்கணுமா? அந்த கௌரி கேட்டாலே நான் தர மாட்டேன். இதுல நீ கேட்டா நான் தந்துட போறேனா? இந்த வேலை என்கிட்ட வேணாம். சாவி கிடையாது, ஆவியும் கிடையாது. கிளம்பு. என்னடா ரொம்ப பிலிம் காட்டுற? உங்களை புதையல் எடுக்க அனுப்புனதே நான் தான், அது தெரியுமா உனக்கு? தெரியும். அதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு எடுத்த சாவிய உனக்கு கொடுத்துடணுமா? நீங்க கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சாவி எனக்கு தான் சொந்தம். அந்த சாவியை என்கிட்ட கொடு. முடியாது. சாவி உனக்கு சொந்தமானதுன்னு சொல்றியே. ஆவி கிட்ட போராடி இந்த சாவியை நீயே வாங்கிக்க வேண்டியதானே? எங்களாலே விட்டு சாவியை எடுத்த பிறகு குடேன்னு வந்து கேக்குறியே. ஆமா, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கீழ் பக்கத்துல இருந்து வந்த குரூப் மாதிரி தெரியுதா? வடவா, ஒழுங்கா ஓடிடு, இல்ல பிச்சு புடுவா பிச்சியாமா. என்ன யாருன்னு நினைச்ச? பூதண்டா பூதம், கொன்னு விடுவேன் தெரியுமா? கொம்புள்ள பூதம் கூடயே கோழி குட்டு விளையாடவே இந்த பாலு, அது தெரியுமா உனக்கு? நீ எல்லாம் எனக்கு என் கால்ல ஒட்டி இருக்குத. உங்கிட்ட வாயில பேசி பிரயோஜனம் இல்ல. சாவி குடுறா. முடியாது. 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 போயா. முடியாது. 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 தரமாட்டேன். நீ மூஞ்சில குத்தாலும் சரி, நான் சாவி தரவே மாட்டேன். பூதம் போயிடுச்சுல. என்ன பூதமா? எங்க? அதான் அந்த பேரச பூதம். தோ இந்த சாவி வந்து புடிங்குச்சு. பேரச பூதமா? சொல்லுங்க, போயிடுச்சுல. டேய், பூதமும் வரல, பேயும் வரல. கனவு கண்டு ஏதாவது உளராத, பேசாம படுத்துங்க. அப்ப நான் கண்டது கனவா? வேற என்ன நனவா? படுத்து தூங்குடா. கனவோ நெனவோ, சாவிய மட்டும் பத்திரமா பாத்துக்கல மவன. அடிக்கிற அடியில அணுவடுவா செதஞ்சு சின்ன பிணமாயிடுவ. ஜாக்கிரதை, படுறா. என்னடா இது வில்லங்கமா இருக்குது? கனவுல பூதம் சாவிய புடுங்குது, நிஜத்துல இவ இந்த வேட்டு மறுத்துதா? இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன். பாலுவா கொக்கா? டேய் பாலு, கனவுல கூட உஷாரா இருக்கடா. கீப் இட் அப்.
நெருப்புக்குள் சிறை வைத்து என்னை நெருக்கடியில் அழைக்கும் கருப்பண்ணசாமியே, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? தீயினால் தீக்க முடியாதவனே, கனகசபையின் வீட்டில் இருக்கும் என்னுடைய எதிரி மூசா என்கின்ற அந்த பாலகனை பஸ்பமாக்கி விட்டு வா. அப்படியே செய்கிறேன். ஜெய் பகவதி.